ஒற்றை நாடி பெண்ணுக்கு, கிழவனுக்கு ஒற்றை நாடி இருக்குது. அப்ப வந்துகிட்டே பெண் ஐயா சொன்னாரு, டாக்டர் நீங்க பாக்குறதுக்கு என் பேர மாதிரி இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் டாக்டர். நானும் வந்துகிட்டே, ஆமா தாத்தா நீங்களும் பாக்குறதுக்கு என் தாத்தா மாதிரியே இருக்கிறீங்க அப்படி என்று அவரை சோதித்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது இவர் இவருக்கு ஆண்மை கிடையாது, 2. அவருக்கு சுன்னியில் அனைவருக்கும் 2 கொட்டை இருக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவருக்கு இருப்பதோ ஒன்றே ஒன்று கொட்டை தான். ஒரு கொட்டை அவருக்கு சிதைந்து போய்விடுச்சு. அது என்னவென்றால் இவரது மனைவி, அதாவது கிருஷ்ணவேணி, இவரது மனைவி, பெண்ணோட மனைவி கிருஷ்ணவேணி, இவர் கல்யாணம் பண்ண புதிதில் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக உள்ளே ரூமில் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது இவர் ஃபர்ஸ்ட் நைட்டில் அவர் அது பொண்டாட்டி முளையை தொட போயிருக்கிறார். தொட்ட உடனேயும் அவர் பொண்டாட்டி இவருக்கு நல்லா கசைச்சிருக்கிறார். அப்பொழுதே நம்ம தாத்தாவுக்கு சுண்ணி எந்திரிக்கவில்லை. சுண்ணி எந்திரிக்கிறதுனால பெண்ணோட பொண்டாட்டி டென்ஷன் ஆகி பெண்ணோட ஒரு கொட்டையை நல்லா கசக்கி இந்த கொட்டையை ரத்தம் வர பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்படி அன்றையிலிருந்து ஒத்தக்கட்ட பெண், ஒத்தக்கொட்ட பெண், ஒத்தக்கட்ட பொன் அப்படி என்று இவருக்கு பேர் வைத்துட்டார்கள். அந்த பேர் உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்கிறதா? ஒரு கொட்டை பெண். எப்படி வைக்கிறது பேரு? ஒரு கொட்டை பெண், ஒரு கொட்டை பெண் என்றுதான் ஊருக்குள்ளவரை அழைப்பார்கள். என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், அவருக்கு இருப்பதோ ஒரு கொட்டை தான். அவர் உயிர் வாழ்வதும் இன்னும் கொஞ்சம் சில காலங்கள் தான். ஏனென்றால் அவருக்கு எய்ட்ஸ் நோயும் இருக்கிறது. இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கோங்க. தாயோலி பாத்தியா, ராக்கே அவனுக்கு மைக்கு பிடிக்க முடியல, ஐடி மேல ஐடி ஏத்திட்டு இருக்கிறான் பேர் பாரப்புண்டா. மைக்கு பூரா என்கிட்ட உட்காந்து ஊம்பிட்டு இருக்குது. ஒரு ஐடி மேல ஐடி ஏத்திட்டு இருக்காரு தாயோடு, திருட்டு தாயோடு. இதுதான்டா நீ பட்டடா, சரியா? நான் வெறும் 3 ஐடி தான் உட்காந்துருக்கேன். டேய் பட்ட புண்டை, பெண்ண திருட்டு புண்டை, எல்லாத்தையும் கூப்பிடுறது பிஎம்ல. இன்னும் எல்லாத்தையும் கூப்பிடுறியாம பிஎம்ல தினமும் ஒரு கேம் போடலாம், வாங்க வாங்க வாங்கன்னு. இங்க ஒருத்த நீ சொல்றான் பாரு, நம்மளுக்கு வாளுக்குள்ளே ஒருத்தன் என்கிட்ட கையாட வச்சிருக்கேன்டா. டேய் முட்டா புண்டை இவர் இவர் சொல்லிக்கிறாரு, தினமும் ஒரு டீன்னு இருக்கிறான், வாங்க எல்லாரும் வாக்கலான்ட்டு கூப்பிடுருக்காங்க. திருட்டு புண்டை, அந்த புண்டை வந்தாலும் வாப்பம் தூக்கி போட்டு தெரியும் பாரதேஷ் புண்டை. அரண்டே கூறி ஆர்டிக்ஸ் வந்துட்டாரு. நேற்று இரவு ஆர்டிஎக்ஸுக்கு சூட்டை கிழிச்சு அனுப்பி விட்டேன். ஆர்டிஎக்ஸ் வந்துருக்கா சொன்ன மாதிரி வந்துட்டான் பாரு ஒரு அடுத்த முட்டா புண்டை தாயோலியா. ஆர்டிஎக்ஸ் திருடு தேவையா ஆர்டிஎக்ஸ் வந்து அவதியா சொன்ன எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க பிஎம்ல. அதான் ஆர்டிஎக்ஸ் வந்துருக்கான். ஆனா இவன் பெரிய புண்டை, இவனே ஒரு அகடி புண்டை. தாயோலி ஆர்டிஎக்ஸ் முட்டா புண்டை. என்ன பெண்ணு சூத்து போய் காமிச்சு சொன்னா நீங்க வந்தியா? தாயோலி இங்க பெண்ணே இங்க ஓல் வாங்கிட்டு இருக்கிறான், நீ எங்கடா பார்க்க போறீங்களே? பெண்ணே இங்க ஓல் வாங்கிட்டு இருக்கான். இவன் என்னை மறந்து விட்டான் ஐயா. அப்பங்கிற மரியாதை இல்லாம போயிட்டு, பெண்ணே நீ என்னை அப்பனாக ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் உன்னை என் மகனாக நான் ஏத்துக்கிறேன் தெரியும். ரொம்ப தாயோடு திருட தாயோடு புண்டம்மன. டேய் பெண்ணு கலக்க புண்டை வா, பெண்ண அம்மா புண்டையில என் குண்டியை தூக்கிட்டு போய் உள்ளாவட்ட வாக்க. பெண்ணு தேவையா ஆட்சி புண்டையில் பெண்ணு மண்டையா. இந்த எல்லாமே நம்மள இந்த பேக்கு புண்டையே வேண்டாம் ஐயா. நம்ம என்னைக்கு நேர்மையா போவோம்? நம்ம என்னைக்கு நேர்ம மகன நேர்மை, அட நேர்ம மகன நேர்மை அப்படி போராடுங்க நாங்க, சரியா? பெண்ணு கிளப்பு கோழிமனே. டேய் பெண்ணு முட்டை தாயோடு திருடு தாயோடு. பெண்ணு இன்னொரு நல்லா சொல்ற கேட்டுக்கா, எப்பயுமே நீ தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருமல. ஏன் சொல்றேன்னா, உனக்கு வயசாகி போச்சு, புரிஞ்சுதா? உனக்கு வயசாயிருக்குடா பெண்ணு, அதெல்லாம் தப்பு. நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நான், ஒளிஞ்சு யாரையும் கெட்டு போங்கன்னு நான் யாரையும் சொன்னது கிடையாது, சரியா? பெண்ணு புரிஞ்சுதா? எப்பயுமே இந்த தினமலரே அடுத்தவனுக்கு நல்லதுதான் பண்ணுவேனா நான், ஒளிஞ்சு யாரையும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ பண்ணது எப்படின்னா, நீ என்னவோ போய் எல்லா ரூம்லயும் போயிட்டு எந்த பொண்ணுங்கிட்டையும் பேசக்கூடாது. ஏன்னா பொண்ணுங்க பூரா நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அந்த தாயோட. அத்தனை பொண்ணுங்களையும் நீ விலைக்கு வாங்கி வச்சுக்கியா? அப்புறம் இன்னொன்னு சொன்னிய, மற்றவனுக்கு ஜட்ஜி இருக்கிறது கூட வழி இல்லைன்னு எனக்கு தெரியும், சரியா? நீ நாகர்கோவில்ல என்ன பண்ணிட்டு இருந்த, நாகர்கோவில விட்டு ஏன் ஓடுன, அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு நல்ல விதமா புத்தி சொல்றேன், சரியா? அதுபடி நான் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், சரியா? சரி நம்ம பெண்ணை மட்டும் பார்ப்போம். இவன் அவன் ஆர்டிஎக்ஸ் புண்டை, டே ஆர்டிஎக்ஸ் முட்டை புண்டமைன,
ஆர்டிஎக்ஸ் கேட்டு புண்டை நேற்று காணிக்காணி வந்த ஓடு ஓத்த முடியவா தாயோலி ஜட்டி கையில விட்டுட்டு ஓடிட்ட ஜட்டி எடுத்து வச்சுக்கிறவா பச்சை கலர் ஜட்டி பச்சை கலர் ஜட்டி தான் சிங்குச்சான் தாயோலி அடா டே திருட்ட தாயோலி இங்க வா அம்மா புண்டை கட்டு கத்தியாம ஆர்டிஎக்ஸ் மொட்டை புண்டை அம்மாவை போட்டு வாக்க திருட்டு புண்டையில போட்டு வாக்க ஆர்டிஎக்ஸ் குண்டிகளை வாத புண்டவன் ஆர்டிஎக்ஸ் குண்டிகளை வாத புண்டை புண்டமையன் குண்டிகளை வாத புண்டமையன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆர்டிஎக்ஸ் தான், வேற யாரும் கிடையாது. சரியா? பெண்ணுக்கு சூத்து கொடுக்குறாராமா, காலையில 5 மணிக்கு சூத்து, காலையில 3 மணிக்கு சூத்து. ஒரு மார்க்கிட்ட கொடுத்து எங்க போறானோ எனக்கு ஒன்றும் புரியல. கடை ஒன்றா ஒரு நாள் எல்லாம் நினைப்பீங்க. அன்னைக்கு ஏது நாம சொன்னா பெண்ண வந்து நம்பாதீங்கடா அப்படின்னு. என்னது ஆர்டிஎக்ஸ் நான் நாகர்கோவில் கிங்கடா உண்டு. நான் அப்ப சொன்னேன்ல, இவன் அடிக்கிறதுக்கு இவன் பேரை இவனே சொல்லிக்கிறோம். எப்படி தெரியுமா? நான் ஆர்டிஎக்ஸ், நான் ஆர்டிஎக்ஸ். சரியா? சரியா? கிங்கு இவரோட பிஎம்ஏடி எக்ஷன் ராஜா புண்டையன் ராஜான்னு வச்சுக்க. தாயோடி எக்ஷன் ராஜா தாயோடி. இந்த நேத்து உனக்கு ஒரு பூட் அடிச்ச மாட ஐஸ்மா மோடம்ல ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துருக்கிறியாமா? அப்படியா? ஏண்டா 15 நிமிஷம் மாட்டான உன் மோடம்ல ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நல்லா தெரியுதாடி? அண்ட் ரஷ்யால என்ன ஊம்புரியோ திருட்டு புண்டா. ரஷ்யால இருக்கிறாமா ஆர்டிஎக்ஸ். ரஷ்யால என்னத்த புண்டையெல்லாம் தெரியல, அவளுக்கு ஒன்றும் புரியல. சில பேர் 5 புண்டையை சேஞ்ச் பண்றானோ. இந்த புண்டையில ரஷ்யால இருக்கிறதுக்கு சான்ஸ் கேட்கறாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த புண்டைக்கு இங்கிலீஷும் கூட ஒழுங்கா தெரியாது, தமிழே கூட ஒழுங்கா டைப் பண்ண தெரியாது. சரியா? ஆர்டிஎக்ஸ் நீ மேல அடிமையா? ஆர்டிஎக்ஸ் அப்படியே டெக்ஸ்ட் தான் வாட்டணும். சரியா? பெண்ணு வா, நீயும் டெக்ஸ்ட் தான். ஓடிவா பெண்ணு கேட்டு புண்டை ஓடிவாடா, நீயும் டெக்ஸ்ட் தான்டா. தாயா ஓடி திருட்டு தாயா ஓடி. பெண்ணு கேட்டு புண்டை. தாய் ஒழிக்கிறது வந்து எங்க கோயம்புத்தூர் பாசையப்பா. கண்டாரோ ஓசி வெத்தமாங்க தங்கம். ஆர்டிஎக்ஸ் நேற்று வந்து சட்டியை விட்டுட்டு போயிட்டு வந்து எடுத்துட்டு போடா. நாத்தம் தாங்க முடியலைங்கிறாங்க எல்லாரும். சரியா? உன் சட்டியை எடுத்துட்டு போ. வா இம்மு வா தங்கம். ஆர்டிஎக்ஸ் சொல்லலாம் வாங்க. செல்வத்தை விட உலக்கமே சேர்ந்தது என் டார்லிங் சொல்லிட்டாயா கீதா? சரியா? என் டார்லிங் என் பொண்டாட்டி சொல்லிட்டா கீதா. செல்வத்தை விட ஒழுக்கமே சிறந்தன். ஐயோ என் டார்லிங் பணம் இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு போகும் பெண்ணாமா. பெண்ணு கிழட்டு புண்டாம உம்மால பத்து ஓக்க தாய ஓடி இருட்டு தாயோடு வடங்கிய ஓக்க தாயோடு தாயுடைய புண்டா பெண்ண கிழட்டு புண்டை. ஏண்டா பெண்ண கிழட்டு புண்டாம ஓக்கால போட்டு ஓக்க பெண்ணு போட்ட தாயோடி. ஒரு பழமொழி சொல்லுவாங்களாமா, கிழவனுக்கு எந்திரிச்சுக்கணும் சரிக்கே வக்கு புண்டை இல்லையா? ஆனா இவருக்கு 1008 பொண்டாட்டி கேட்குறான். அந்த மாதிரி இந்த கிழவனுக்கு அவன் பொண்டாட்டிய ஓக்கிறக்கே இவனுக்கு வக்கில்ல. ஆனா இவர் சேட் ரூம்ல வந்து புண்டை தெரியுது காரியம். என்னைய மாதிரி ஒரு சின்ன பையன் தேடுறானா ஓகே. 2 பேரு ரெக்கார்டு போட்டுக்கிட்டு கத்த முடியாம ஒருத்தன் டெக்ஸ்ட்லயே ஒருத்தன் ஐடி மேல ஐடி வேத்திக்கிட்டு இறக்கிக்கிட்டு வெளியே போய்கிட்டு உள்ள வந்துக்கிட்டு கிடப்பாங்க. சாகர வரைக்கும் 2 முட்டை புண்டைங்களும் இதைத்தான் பண்ணுவோம்ல ஒளிஞ்சி வந்தம்மா 4 ஓடு ஓத்தம்மா பூனை வந்துருக்க மாட்டேங்க. என்ன பெண்ணு ஐடி ஏற்றுவான், வெளியே போகும், மறுபடியும் ஏறும், வெளியே வரும். இது பெண்ணோட பொழப்பு. வாழ்க்கை பூரா அவனுக்கு அப்படிதான். அந்த 5 வருஷமா நான் பாக்குறேன் பெண்ணு அப்படிதான் போறான். இவன் இந்த ஆர்டிஎக்ஸ் இன்னைக்கு வந்த புண்டை. இவர் என்ன பண்ணுன்னு தெரியுமா? கல்ல வேசி நான் தான் ஆர்டிஎக்ஸ் கல்ல வேசி இப்படியே சொல்லி இவன் வாழ்க்கையை கேட்டு. இந்த 2 புண்டைகள் காமெடி புடைய 2ஐயும் வச்சுக்கிட்டு நான் என்னத்த திட்ட என்னத்த பேச. ஐயோ பத்திக்குச்சு. ஓ பெண்ணே ஸ்பீக்கர் குண்டி அமெரிக்கா குண்டி யாரா? ஸ்பீக்கர் குண்டி அமெரிக்கா குண்டி ஐடி இல்லாம போட்டு தப்பா போகாதுங்க. நல்லது சொல்லணும். இல்ல கீதா, பெண்ணுக்கு வந்து எந்திரிச்சு நிச்சிருக்கே வக்கு இல்லையாம இவருக்கு 1008 புண்டையாகதாமா கேட்டோய். சரியா? ஆர்டிஎக்ஸ் புண்டை. நம்ம எல்லாம் பேசணும்னா ஒரு டைம் போற மாதிரி இருக்கும். சரியா? இந்த எடுத்த உடனே எங்க அம்மா புண்டாங்க ஊடி புண்டா பூடி புண்டா பூடி புண்டா. சரி கீதாக்கு மைக்கு வர ரெஸ்ட்டுப்பா.